ஆல்ரெடி பேச போகிற டாபிக் வந்து நம்பர் 13 பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறோம். இந்த நம்பர் 13 வந்து ஏன் ஒரு ஈவல் நம்பராக கருதப்படுது, இது ஏன் ஒரு மக்கள் எல்லாமே வந்து ஒரு அன்லக்கி நம்பராக வந்து கருதப்படுறாங்க. இது வந்து இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவரில் எல்லாமே வந்து இந்த 13 நம்பர் வந்து அன்லக்கி நம்பரை தான் வந்து பார்க்குறாங்க. இதை வந்து நிறைய ஏர்போர்ட்ஸ்லாம் கூட இந்த 13 நம்பர்ஸ் வந்து இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி வந்து நிறைய பில்டிங்ஸ் பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லிஃப்ட் ஃப்ளோர் வந்து 13 நம்பரே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக 12 வந்து ஜஸ்ட் டேரெக்டாக வந்து 13 விட்டுட்டு 14 போய்டும். அந்த 13 நம்பரை எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து அவங்க 14 போயிடுவாங்க. அதேமாரி நிறைய வீடு பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு பிளாக்ஸ்லாம் வந்து சில பேர் அந்த கட்டுறவங்களாம் அந்த வீடு கட்டுறவங்கள சில கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் 12 அடுத்து டேரெக்டாக வந்து 14 போயிடும். இந்த 13 நம்பரே இருக்காது. டேரெக்டாக அந்த நம்பரே ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க. இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த 13 நம்பரே வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்லாம் இருக்குது, ஏன் வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே வரேன். இதனால தான் வந்து மக்கள் வந்து 13 நம்பரை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே, நான் லைனாக ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா, ஜீசஸை வந்து ஜூடாஸ்ன்ற அவரோட 13வது சீடர் வந்து காட்டி கொடுத்துருவார். அவர் 13வது சீடர் வந்து இது மாதிரி வந்து ஜீசஸ் இந்த இடத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து காட்டி கொடுத்தாரு. இதில் வந்து அவர் சீடரோட நம்பர் வந்து ஜீசஸோட சீடரோட நம்பர் வந்து 13வது இருக்கனால இந்த 13வது நம்பர் வந்து அந்த ஜீசஸ் காலத்துலேயே வந்து இது வந்து இந்த 13வது நம்பர் வந்து இவன் தான் வந்து 13வது நம்பர் ஆள் தான் வந்து காட்டி கொடுத்துட்டான். இதனால் வந்து இது ஒரு அன்லக்கி நம்பர் சொல்லிட்டு அப்போவே வந்து மக்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வந்து கிரீக் கடவுளில் வந்து 12 கடவுள் தான் இருக்காங்க. 13வது கடவுளாக ஒரு கடவுள் இருக்கார். அவர் பேர் வந்து லோக்கின்ற ஒரு கடவுள். அந்த லோக்கின்ற கடவுள் வந்து மற்ற கடவுள்லாம் வந்து அழிக்க பார்க்குறாரு. இந்த மற்ற கடவுள்லாம் அழிக்க பார்த்தனால இந்த 12 கடவுளுக்கும் இந்த லோக்கின்ற ஒரு கடவுளுக்கும் வந்து சண்டை வந்து இந்த லோக்கின்ற கடவுள் மற்ற சில கடவுள்லாம் வந்து இவர் கொண்டுட்டார். அதனால் வந்து இந்த 13வது கடவுள் வந்து ஒரு ஈவிலான கடவுள்னு சொல்லிட்டு ஒரு நிறைய மக்களால் சொல்லப்படுறாங்க. மூணாவதாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா, அமெரிக்காவில் ஒரு ராக்கெட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ராக்கெட் பேர் வந்து அப்போலோ 13 சொல்கிறாங்க. இந்த அப்போலோ 13 வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்கன்னா, 3 பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த அப்போலோ 13 வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த அப்போலோ 13 கூட நிறைய ஆஸ்ட்ரோனட் போகிறாங்க. இந்த ஆஸ்ட்ரோனட் எதுக்கு போகிறாங்கன்னா, இந்த 3 பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த அப்போலோ 13 ஒரு ராக்கெட் மூலமாக ஏறி 3 போயிட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த ராக்கெட் வந்து போயிட்டு இருக்கும்போது நடுவானிலே வந்து இந்த ராக்கெட்டில் இருக்க ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து வெடிச்சு சிதறிடுச்சு. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வெடிச்சு சிதறினோன்னா அவங்களுக்கு அந்த உள்ள இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து சுத்தமாகவே கட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது வந்து ஒரு ரெஸ்கியூ டீம் போயிட்டு அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் காப்பாற்றி எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஆனால் வந்து இந்த மூன் மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராக்கெட் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஏன் வந்து இந்த ராக்கெட் வந்து ஃபெயில் ஆச்சு, நீங்கள் எதனால் இந்த ராக்கெட் வந்து ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. மக்கள் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராக்கெட் பேர் வந்து அப்போலோ 13. இந்த 13ன்ற நம்பர் வந்து ரொம்ப ஈவிலான நம்பர். அதனால தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த இவங்க மூணுக்கு தேவையான ரிசர்ச் பண்ணுற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு 13 கொண்ட ஒரு எழுத்தில் ஒரு பேர் இருந்துன்னா, அந்த பேர் வச்சுருக்கவங்க வந்து ஒரு ஈவிலாக தான் இருப்பாங்க. எப்பவுமே வந்து இன்னொருத்தவங்களை எப்படி சாவடிக்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு எப்படி வந்து கொடுமை செய்கிறது, இதை பற்றினாவே அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஜாக் ரீச்சர். இந்த ஜாக் ரீச்சர் வந்து எத்தனை எழுத்து கொண்டு தான் 13 எழுத்து கொடுத்தது. இவன் ஒரு சைக்கோ கொலைகாரன். ஜாக் ரீச்சர்ன்றவன் வந்து ஒரு சைக்கோ கொலைகாரன். இவன் வந்து நிறைய பேர் வந்து கொண்டுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாக் ரீச்சர் மொத்த எழுத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக் ரீச்சர் பேரை வந்து மொத்தமாக எண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 13 இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஜாக் ரீச்சர் வந்து ஈவலாகவே நடந்துக்கிறான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஜீசஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீசஸ் வந்து ஒரு 13ஆம் தேதியெலாம் வந்து இவர் வந்து கொல்லப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எப்படி கொல்லப்பட்டார்னா, ஒரு ஜூடாஸ்ன்ற அவரோட சீடர் வந்து ஜீசஸ் இருக்கிற இடத்த வந்து காட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 13ஆம் தேதி வந்து ஜீசஸ் வந்து இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதனாலே வந்து இந்த 13ஆம் தேதி வந்து ஒரு ஈவலான ஜீசஸ் வந்து இறந்து போனனால வந்து ஒருத்தன் வந்து காட்டி கொடுத்து ஜீசஸ் வந்து இறந்து போயிட்டாரு. அதனால் வந்து இந்த காட்டி கொடுத்தனும் ஈவலானவன் இந்த 13ஆம் தேதி வந்து ஈவலானது. அதனாலே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 13ஆம் தேதி வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆறாவது பார்க்க போகிற எக்ஸாம்பிளாக நியூமராலஜியில் வந்து ஒரு 12 உள்ள எழுத்து தான் வந்து ஒரு நல்ல லக்கான நேம்னு சொல்கிறாங்க. ஒரு 13 எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து அன்லக்கியான நேம்னு சொல்கிறாங்க. ஒரு 12 நேம் வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து ரொம்ப லக்கியான பர்சன், அவன் தான் வந்து லக்கியான பர்சனாக இருப்பான், அவனோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அவன் வந்து இன்னொருத்தன் வந்து 13 பேர் வந்து இன்னொருத்தன் தானா அவன் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ஈவலான பர்சன் சொல்லிட்டு நியூமராலஜியில் சொல்கிறாங்க. நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃப்ளைட் கிராஷ் பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளைட் கிராஷ் வந்து எப்போ நடந்தது? அக்டோபர் 13, 1972 வந்து நடந்தப்பட்டது. இந்த உருகுயான் ஏர்ஃபோர்ஸ் இந்த ஃப்ளைட் பேர் வந்து ஃப்ளைட் 571 தான் இந்த ஃப்ளைட் பேர். இந்த ஃப்ளைட் வந்து ஒரு இடத்துல வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இந்த கிராஷ் ஆன இடத்துல வந்து 29 பேர் வந்து இறந்து போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அதே நாளில் வந்து ஒரு சோவியத்
சோவியத் ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கிராஷில் வந்து எத்தனை பேர் செத்துறாங்க, 174 பீப்புள் வந்து செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இந்த அதே டைமில் இன்னொரு கிராஷ் நடந்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரன்வேல போயிட்டுருக்கு. அந்த ரன்வே போயிட்டு இருக்கும்போது இது வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த நாள் வந்து எந்த நடந்திருக்குன்னா ஒரு 13ஆம் தேதியில் வந்து நடந்திருக்கு. அதனாலே வந்து மக்கள் வந்து இந்த 13ஆம் தேதி வந்து ஒரு ஈவலான வந்து தொடர்ந்து வந்து 13ஆம் தேதி நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கனால வந்து மக்கள் வந்து இந்த 13ஆம் தேதி வந்து ரொம்ப ஈவலான நாள். மக்கள் வந்து இந்த 13ஆம் தேதியை மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம்னா வந்து இந்த 13ஆம் தேதியில் செய்ய மாட்டாங்க, ஒரு நாள் வந்து தள்ளி போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதனாலே வந்து இந்த 13ஆம் தேதி வந்து ரொம்ப ஒரு ஈவலான டேவாகவே மக்களால் மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டாபிக். ஓகே, பாய்.